தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது ஜனங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் கடந்த 5-6 வருஷங்களா என்ன மாதிரி வேலை பண்ணாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதாவது அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில தமிழகம் முழுக்க காலால் நடந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஒரு குக்கிராமம் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் போய் மக்களுக்கு அந்த ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தாரு. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க, அரசியலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைச்சது ஒரு முக்கிய காரணமா இருந்தது அண்ணாமலை அவர்கள். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் எதையுமே பேசாம இருந்த திறமையற்ற இந்த தலைவர்கள் அவர் இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய அவதூறு பேசுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா போட்டி போட்ட எல்லா இடத்துலையும் தோர்த்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லா இடத்துலையும் போட்டாங்க. சென்னையில் போட்டி போட்டாங்க, அவங்க சொந்த ஊரில் போட்டி போட்டாங்க, எங்கே போட்டி போட்டாலுமே அவங்களுக்கு தோல்வி தான். என்ன ஒன்று, எப்படி திமுக காரன் தமிழை எதுகை மோனையோட பேசி மக்களை ஏமாத்தணும், அந்த மாதிரி தமிழை கொஞ்சம் அழகாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, சுத்தமாக பேசுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சதை கூட வெற்றிகரமான தோல்வி அப்படின்னாங்க. அதாவது தமிழ்லேயே ஒரு புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவங்க இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பேசுவாங்க பாஜகன்னுவாங்க, அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்வாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் அவங்களுக்கு வேணும். இப்ப இருக்கக்கூடிய இல்லை இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு தலைவரும் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அந்த ஒரு கோலா வச்சு வேலை செஞ்சதே கிடையாது. எப்பயுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட கட்சியினுடைய முதுகில சவாரி செஞ்சு அது மூலமா டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமா இருந்து அதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து நடந்துகிட்ட தலைவர்கள் தான். ஏன்னா அதுல வேற சொல்றாங்க, அண்ணாமலை வந்த உடனே அவருக்கு கட்சியில அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, எல்லா சலுகைகளும் கொடுத்தாங்க, மத்திய அரசாங்கம் டெல்லி அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னு. எல்லாமே கொடுத்ததுன்னு நீங்க தானே சொல்றீங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நீங்க பெருமையா சொல்றீங்க 20 வருஷமா நாங்க கட்சிக்காக உழைச்சோம் அப்படின்னு. 20 வருஷமா நீங்க உழைச்சி ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் புதுசா வந்த அண்ணாமலைக்கு அவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா திறமை இருக்குது அப்படின்றதுனாலதான் கொடுத்தாங்க. இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். தமிழக பாஜகவுக்காக நிறைய உழைத்தோன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் இருந்த வரைக்கும் தமிழக பாஜகவுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல் முருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா 2வது முறையா இப்போ அமைச்சரா இருக்கிறாரு மத்தியில. அதே மாதிரி டாக்டர் தமிழிசை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கவர்னரா இருந்தாங்க. 2 மாநிலத்துக்கு வேற கவர்னரா இருந்தாங்க. இவர்கள் அமைச்சரா இருக்கிறதுனாலயோ இவர் கவர்னரா இருந்ததுனாலயோ பாஜகவுக்கு என்ன பயன் இருந்ததுன்னு தெரியல. தமிழக மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனா இவங்க சொல்லும் போதெல்லாம் பார்ப்பாங்க, நாங்க தமிழக மக்களுக்காக உழைக்கணும், களத்துல போய் உழைக்கணும், மக்களோட நாங்க இருக்கணும். மக்களே உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறாங்க. அதனாலதான் எத்தனை முறை போட்டி போட்டாலும் எத்தனை இடத்துல போய் போட்டி போட்டாலும் தொடர்ந்து மக்கள் உங்களை தோற்கடிக்கிறாங்க. அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவர். இவங்க சொல்றாங்க அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் பாலிட்டிஷியன். ஆனா இந்த அம்மா தமிழிசை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. தொடர்ந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. இதை தெரிஞ்சுக்கிட்டாவது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க அரசியலை விட்டு ஒதுங்கி போகணும். ஏன்னா அதுதான் மக்களை விரும்புறாங்க, அதுதான் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல இதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மக்களை தொந்தரவு செய்யாம மக்களை விட்டு விலகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் தொடர்ந்து நீங்க திரும்ப திரும்ப எங்க போட்டி போட்டாலும் அது எந்த தேர்தலில் போட்டி போட்டாலும் தோற்கடிக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல் மேபி அந்த கவுன்சிலர்ல வேணா கடைசியா ஒரு முறை போட்டி போட்டு பாருங்க, அதுலயும் தோத்து போவீங்க. அதுல தோத்ததுக்கு அப்புறமாவது வீட்டுல போய் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.